ஒரு கைவிரல் அளவு இருக்கிற வெத்தலை செடி 2, 3 ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க அம்மா. திரிச்சூர் போயிட்டு வரும்போது 2 மாதம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்ச செடி தான் இது. எல்லாமே அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இதோட இலையோட சைஸே இது தானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இந்த லீஃபோட க்ரோத் இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு ஆனால் பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செடி வெத்தலை செடி. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடிக்கு வந்து சளி பிடிக்குது இப்போல்லாம். அந்த மாதிரி ஆகும்போது இதோட இலை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் வந்து கற்பூர எண்ணெய் வந்து தேய்ப்பேன். ஒரு சிலவங்க வேறு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி தான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கற்பூர எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நெருப்பில் லைட்டாக காட்டிக்கணும். அந்த இளம் சூடோட செஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா கோல்டு எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஃபஸ்ட்டு பையன் பிறந்ததுலேருந்தே இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ வரைக்குமே அப்படி தான். அவனுக்கு இப்போ 10 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்குமே நான் இந்த வெத்தலை வந்து கோல்டு டைமில் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சளி அதிகமாக இருக்கிற டைமில் யூஸ் பண்ணுவேன். அதுக்காகவே வெத்தலை கண்டிப்பாக வந்து கடையிலேருந்து வாங்க வேண்டியதாக இருந்தது. இப்போது கார்டன்லேயே இருக்கிறனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வளர்ந்த இடத்துல பார்த்திங்கன்னா, சுற்றி இருக்கிற இடத்துல எங்கேயுமே நான் வெத்தலை செடி வந்து சின்ன வயசில் பார்த்ததே கிடையாது. வெத்தலை அப்படின்ற ஒன்றே வந்து கடையில் மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. வேறு எங்கேயுமே நான் பெருசாக பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு சிலோன்காரங்க வந்து இருந்தாங்க. அவங்க வீட்டில் வெத்தலை செடி வந்து சூப்பராக ஒரு சின்ன ஒரு தொட்டியில் வளர்த்துட்டு இருந்தாங்க. அது பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வெத்தலை செடி கூட இவ்வளோ அழகாக வீட்டிலேயே வந்து வளர்க்கலாமா, அது ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எனக்குமே ஒரு செடி கொடுத்தாங்க. என்னோடய பழைய கார்டனில் அந்த செடி வளர்ந்துட்டு இருந்தது, அழகாக வளர்ந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்துட்டு அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுத்த எந்த செடியுமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. யூடியூப்பில் நிறைய கார்டனிங் வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்ததில் வந்துட்டு அனிதா குப்புசாமி மேமோட யூடியூப் சேனலில் கார்டனிங் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அதில் அவங்க வீட்டில் வளர வெத்தலை செடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற செடி 2nd or 3rd ஃப்ளோர் வரைக்குமே வளர்ந்துருக்கு. அதுக்கும் மேலே அது வளர்ந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு வெத்தலை கொடி இவ்வளோ ஹைட்டுக்கு வளருமா அப்படின்றது ஆச்சரியமாக இருந்தது. நம்மளோட வெத்தலை கொடியும் இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகி வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே அதுக்கு வந்து கொடி மாதிரி கட்டி கொடுத்தோம் அப்படின்னா மேலே ஏறி போகும்.